இங்க ஜோதின்றவங்க வீட்டு வாசல்ல அழகா கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. இத பார்த்தவங்களோட திமிரு பிடிச்ச புருஷங்காரன் அந்த சூக்காலையிலே அழிச்சு விட்டு போயிடுறான். சோ வீட்டுக்குள்ள இருந்து அழுதுகிட்டே வந்த ஜோதியும் மறுபடியும் அந்த கோலத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்த எதிர் வீட்டுல இருக்க முருகன்றவரு கண் கலங்கி இவங்களே பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப முருகன் பார்த்துட்டு இருக்கிறத ஜோதி கவனிச்சிடுறாங்க. முறைச்சிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி உள்ள போயிடுறாங்க. இப்படி இருக்க ஜோதியோட ஹஸ்பண்ட் முருகன் வீட்டுக்கு ஒரு கேஸ் விஷயமா திருட்டுத்தனமா போயிருப்பான். அப்ப அவன் மும்பரமா தேடிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு போட்டோ கிடைக்குது. அதை எடுத்துட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு வரான். பார்த்தா அந்த போட்டோ முருகனும் ஜோதியும் ஒன்னா இருக்காங்க. இத பார்த்த ஹஸ்பண்டுக்கார அவங்க ரெண்டு பேத்தையும் அசிங்கமா திட்டிட்டு பாத்திரத்தை எடுத்து அடிக்க வரான். அதுல இருந்து தப்பிச்ச ஜோதி கோவம் தாங்க முடியாம அடுப்புல கொதிச்சிட்டு இருந்த மீன் குழம்பு எடுத்து புருஷன் மேல ஊத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலா சில வருஷத்துக்கு முன்னாடி முருகன் ஜோதியும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த நாள் அன்னைக்கு இவங்க முருகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகி முருகன் வரவே இல்ல. ஆனா ஜோதி ஓடி போன விஷயம் தெரிஞ்சு அவ அப்பங்கார ஜோதியை கண்டுபிடிச்சு அந்த போலீஸ்காரனுக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.